ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 பண்பாடு என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1073 ஆரம்பிக்கிறது. கம்பர் காளிதாசன் ஒப்பீடு. அன்று வரையில் பிராணசகிதமாக இருந்த போஜன் பிரஷ்டம் பண்ணின பிறகு கூட உலகத்தின் கண்ணில் அவன் தப்பை காட்டி கொடுக்கிற மாதிரி தான் வேறு எந்த ராஜாவிடம் போவதில்லை என்று காளிதாசன் பெரிய மனசோடு இருந்திருக்க, கம்பர் இந்த மாதிரி சவால் விட்டிருக்கலாமா என்றால், அவரவர் இருந்த சந்தர்ப்பத்தில் காளிதாசன் அப்படி பண்ணினதும் கம்பர் இப்படி பண்ணினதும் சரி. காளிதாசனுக்கு போஜனிடம் அபிப்பிராய பேதம் உண்டானது எதை வைத்து? அவன் சரமகவி கேட்டதை வைத்துத்தான். அவன் ஏன் அப்படி கேட்டான்? காளிதாசனுடைய வாக் விசேஷத்தில் மிகுந்த பற்று வைத்திருந்ததால் தான். தான் போன பின் காளிதாசன் செய்யும் சரமகவி உள்ளத்தை அப்படியே உருக்குவதாக இருக்கும் என்று உசந்த எண்ணத்தினால்தான் அப்படிப்பட்ட கவிதையை தான் உயிரோடு இருக்கும் போதே கேட்டுவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். ஆக அபிப்பிராய பேதம் ஏற்பட்டாலும் அதற்கு அடிக்காரணம் போஜன் காளிதாசனின் கவிதையில் வைத்திருந்த மோகன்தான். அப்படி தன்னுடைய கவிதை கேட்பதற்காகவே உலகத்தில் யாரும் பயப்படுகிற அச்சான்ய எண்ணம் இல்லாமல் போஜன் அவனுடைய மரணத்தை பற்றியே பாடி கேட்க வேண்டும் என்ற போது, அப்படிப்பட்ட மகா ரசிகனை விட்ட பின் இன்னொருத்தன் ஆதரவை பெற காளிதாசன் மாதிரியான ஒரு பெரியவருக்கு எப்படி மனசு வரும்? அதனால்தான் போஜனுக்கு இல்லாத தன் கவிதை யாருக்கும் வேண்டாம் என்று பைத்தியக்கார சன்னியாசி வேஷம் போட்டுக்கொண்டான். அந்த நிலையில் கம்பர் இருந்தாலும் அப்படித்தான் பண்ணியிருப்பார். வாஸ்தவத்தில் கம்பர் இருந்த நிலை என்ன? இவர் பிரிய சுவாதீனத்தின் பேரிலேயே சொன்னதை சோழராஜா நல்ல ஸ்பிரிட்டிலே தான் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும், அல்லது அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் விளையாட்டாக விட்டிருக்கத்தானே வேண்டும். அல்லது இன்னும் ஒரு படி கீழே போனாலும் கூட, என்ன இருந்தாலும் நான் ராஜா ஆனதால் பிரஜைகளின் கண்ணில் என் ஸ்தானத்தின் எடுபடியை கட்டி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதனால் நீ ரொம்ப சுவாதீனம் எடுத்துக்கொண்டால் லோகத்திலே அது பரவி ராஜமரியாதை கெட்டுப்போகும்படி ஆகலாம் என்று லேசாக வான் செய்தாவது விட்டிருக்கலாம். இப்படியல்லாமல் ஹூ யார் யாருக்கு அடங்கினவா பார்த்துடலாம் ராஜாக்கே என்று அவன் எகிரினால் அவருக்கு கோபம் வந்து சவால் விடத்தானே தோன்றும். அந்த நிலையில் காளிதாசன் இருந்தாலும் அப்படித்தான் பண்ணியிருப்பான். கம்பனுடைய பெரிய மனசும் பிற்பாடு கதையில் தெரிகிறது. சேரநாட்டு விஜயம் சேரன் குணநலமும். சொன்ன மாதிரியே அவர் சேர ராஜ்யத்துக்கு போய் அதன் ராஜாவை தம்முடைய கவிதையினால் ஆகர்ஷித்தார். அவனுடைய அபாரமான மதிப்பு மரியாதைகளை பெற்றுவிட்டார். இங்கே அவரை துரத்திவிட்ட சோழ ராஜாவுக்கானால் இருப்பாக இல்லை. அவனும் ரசிகன்தான், உயர்ந்த குணங்கள் உள்ளவன்தான். அதனால் தமிழ் பாஷையில் தோன்றிய கவிகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தி எனப்பட்டவர் தன்னையும் தன்னுடைய சதசையும் விட்டு போனதை நாளாக அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரை பற்றி விசாரித்து திரும்பவும் அழைத்து வர தூதர்களை எல்லாம் எல்லா திசைகளிலும் அனுப்பினான், ஒற்றர்களையும் அனுப்பினான். சேரன் சபையில் அவர் இருப்பதாகவும் சேரராஜா அவரிடம் மிகுந்த பக்தி விசுவாசம் வைத்து ஆதரிப்பதாகவும் தெரிந்தது. அங்கேயும் ஆள் அனுப்பினான். தான் அவரிடம் நடந்து கொண்டது தப்பு என்று வருத்தம் தெரிவித்து மறுபடியும் சோனாட்டுக்கு திரும்பி ஆஸ்தானத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஓலை அனுப்பினான். பழைய வாஞ்சி கம்பர் மனசையும் கவியது. சேரராஜாவிடம் பிரியாவிடை கொண்டு ஸ்ரோதேசத்துக்கு புறப்பட்டார். பழைய கதையெல்லாம் சேரனுக்கும் தெரியும். அதனால் நீங்கள் என்னை அடைப்பைக்காரனாக ஆக்கி கொண்டல்லவா திரும்பி வருவதாக சோழனிடம் சபதம் பண்ணியிருந்தீர்கள். இப்பொழுது என்னை விட்டு புறப்படுகிறீர்களே, இதோ நானும் காளாஞ்சியை தாம்பூல பெட்டி தூக்கி கொண்டு வருகிறேன் என்றான். இங்கே சேரனின் குணச்சிறப்பு தெரிகிறது. தன்னுடைய மதிப்பை பெற்ற ஒருவருக்காக போட்டி அரசனின் முன்னே அடைப்பைக்காரனாக போகிற அளவுக்கு தன்னை அடக்கிக் கொள்ளும் வினயம் அவனுக்கு இருந்திருக்கிறது. ஒரு ராஜாவின் அகங்காரத்தை சொன்ன கதையே இன்னொரு ராஜாவின் எளிமையும் சொல்கிறது. அதனால்தான் கதையே ஆனாலும் கூட இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றது. சேரராஜா இப்படி சொன்னவுடன் கம்பர் சொன்ன பதிலில் அவருடைய உயர்வு தெரிகிறது. என்ன சொன்னார் என்றால், அப்பொழுது அவன் கோபத்தில் ஏதோ சொல்ல நானும் ரோஷத்தில் பதிலுக்கு ஏதோ சபதம் செய்து விட்டு வந்தேன். அவன் கோபத்தை மறந்து மறுபடி என்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்கும் போது நானும் பழைய ரோஷத்தையும் சபதத்தையும் மறந்து விட்டு போவதுதான் அழகு. அதுவும் இல்லாமல் நீ நாடாளும் மன்னன், உன்னுடைய பணிவாலும் பிரியத்தாலும் நீ எனக்கு பணி செய்ய முன்வந்தாலும் அத்தியாவசியம் ஏற்பட்டாலொழிய நான் அதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கூட உச்சிதமாகாது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். இதைவிடவும் உயர்வான அவருடைய பண்பு பிரகாசித்ததை கதை முடிவிலே பார்ப்போம். சோழ சபையில் அடைப்பக்கார சேரன். நாடு திரும்பிய கம்பரை குலோத்துங்க சோழன் மிகவும் மரியாதை செய்து வரவேற்றான். பழையபடி கம்பர் அவனுடைய சதசு ஆஸ்தான கவியானார்.
ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவர் தன்னிடம் விட்ட சவாலை நிறைவேற்ற காணோமே என்கிற மாதிரி ஹிண்ட் பண்ணி சோழன் என்னவோ சொன்னான். கம்பர் தாம் சேரனிடம் சொன்ன அத்தியாவசியம் வந்துவிட்டது என்று கருதினார். சுயமரியாதை காப்பாற்றிக் கொள்ளத்தான் வேண்டுமென்று நினைத்தார். சேரனுக்கு ஓலை அனுப்பினார். சேர மகாராஜாவும் உடனே புறப்பட்டு சோழ மகாராஜாவின் சதசுக்கு அடைப்பக்கார கோலத்தில் வந்துவிட்டான். அப்போது சோழனும் கம்பரும் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள். அடைப்பக்கார வேஷத்தில் சேரனை பார்த்ததும் கம்பருக்கு மனசு கேட்கவில்லை. ஆனாலும் சபதம் பண்ணியிருக்கிறோமே, சோழன் இன்னொருதரும் அதை நினைவுபடுத்தி குத்தி காட்டும்படி விடப்படாது என்று நினைத்தார். அதனால் வேஷ அடைப்பக்காரனை லட்சியம் பண்ணி வரவேற்க கூட இல்லை. சோழனுக்கோ அத்தனை படைவுடன் காளாஞ்சியும் கையுமாக இருக்கிறவன் சேர மகாராஜன் என்று கொஞ்சம் கூட ஊகிக்க முடியவில்லை. புதுசாக சேர தேசத்தில் கம்பர் வேலைக்கு போட்டுக்கொண்ட எவனோ ஒருத்தன் என்று நினைத்து விட்டான். கம்பர் என்ன பண்ணினார் என்றால், சோழனோடு நடத்தி கொண்டிருந்த சம்பாஷணைக்கு நடுவிலேயே அலட்சியமாக சேரன் பக்கம் கையை நீட்டினார். உடனே அவன் அடக்க ஒடுக்கமாக வெற்றிலை மடித்து அவரிடம் நீட்ட, அதை அவனிடம் திரும்பிக் கூட பார்க்காமல் வாங்கி 2 விரலுக்கு நடுவில் இறுக்கிக் கொண்டார். வாயில் போட்டுக்கொள்ளவில்லை. இப்படி சம்பாஷணைக்கு நடுவிலே 2-3 தரம் தாம்பூல சுருளை வாங்கி கொண்டு அவற்றை விரல்களிலே இடுக்கிக் கொண்டார். அப்புறம் போகலாம் என்று அவர் சேரனுக்கு ஜாடை செய்தார். உடனே அவன் புறப்பட்டு விட்டான். வாசலுக்கு போய் அவன் குதிரையை தட்டிவிட அது காற்றாய் பறந்து விட்டது. அப்பொழுதுதான் வந்தது சேரன் என்று சோழனுக்கு பளிச்சென்று புரிந்தது. அடையாளம் தெரிவிப்பதற்காக சேரனும் போகிற போக்கில் தன்னுடைய முத்திரை மோதிரம் ஒன்றை போட்டுவிட்டு போயிருந்தான். கம்பரே, என்ன இப்படி பண்ணிவிட்டீர்கள்? வந்தது சேரராஜா என்று சொல்லாமலே இருந்து விட்டீர்களே. அஸ்வசாரத்தியத்திலே ரொம்பவும் வல்லவனான அவனை இனிமேல் பிடிக்க முடியாதே என்றான் சோழன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாசரணம் மகாபரிவாசரணம் மகாபரிவாசரணம்.